ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு நம்ம இந்த கட் ஆஃப் அனாலிசிஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளுக்கு பிறகு என்ன மாதிரி கட் ஆஃப் வரும் உங்களுக்கு அப்படின்றத தெரிந்ததுக்காக தான் இந்த கட் ஆஃப் உடைய அனலைசிஸ் உங்களுக்காக. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா சற்று மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்திருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்த்ததுக்கப்புறம் அப்போ வந்ததை விட இப்போ 5 மதிப்பெண் 10 மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக செய்யப்பட்டது. இதிலிருந்து 2 மதிப்பெண்கள் கூடறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய மாற்றங்கள் வராது. ஸோ தமிழில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓசியா இருந்தால் தமிழில் 105. ஸோ அதுவே பிசியில் பார்த்தீங்கன்னா 98, பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 90. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 90. ஸோ இந்த மதிப்பெண்கள் சற்று மாறுபடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உமனுக்கும் பிஎஸ்டிஎம்க்கும் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஸோ அதுவே தமிழில் எஸ்சி மற்றும் எஸ்சிஏ பிடபிள்யூடி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் 85, எஸ்சிஏக்கு 80, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 78, பிஎஸ்டிஎம் பிடபிள்யூடி 70. பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க தமிழில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும். உமன்ஸ்க்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கும் மதிப்பெண் குறையும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கிலீஷில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓசியாக இருந்தால் 100 தான் அதிகபட்ச மதிப்பெண். பிஎஸ்டிஎம் அது மாதிரி இல்லை இங்கிலீஷுக்கு. உமனாக இருந்தால் கொஞ்சம் மதிப்பெண்கள் குறையும். பிசியாக இருந்தால் 94, பிசி முஸ்லீம் இருந்தால் 84, எம்பிசியாக இருந்தால் 87. ஸோ எஸ்சியாக இருந்தால் 83, எஸ்சிஏவாக இருந்தால் 78, எஸ்டியாக இருந்தால் 75, பிடபிள்யூ இருந்தால் 68. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை நம்ம பார்க்கலாம். ஓசியாக இருந்தால் 107, பிசியாக இருந்தால் 100, பிசி முஸ்லீமாக இருந்தால் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சியாக இருந்தால் 94, எஸ்சியாக இருந்தால் 88, எஸ்சிஏ 82, எஸ்டியாக இருந்தால் 80, பிடபிள்யூ இருந்தால் 70. ஸோ பிஎஸ்டியும் வச்சுருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி இதில் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபிசிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஓசியாக இருந்தால் 106 தான் அதிகபட்சம். ஸோ பிசியாக இருந்தால் 100, பிசி முஸ்லீமாக இருந்தால் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சியாக இருந்தால் 95, எஸ்சியாக இருந்தால் 85, எஸ்சிஏவாக இருந்தால் 82, எஸ்டி இருந்தால் 78, பிடபிள்யூஆர் இருந்தால் 69. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் பெண்களுக்கும் மதிப்பெண்கள் குறையும். அடுத்து கெமிஸ்ட்ரி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி பார்த்தீங்கன்னா 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67. பெண்கள் பிஎஸ்டியும் கண்டிப்பாக குறையும். ஸோ அடுத்து பாட்னி 104, பிசியில் 96, பிசி முஸ்லீமில் 86, எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 89, எஸ்சியில் 85, எஸ்சிஏல 81, எஸ்டியில் 76, பிடபிள்யூடியில் 66. ஓகேங்களா? பெண்கள் பிஎஸ்டிஎம்க்கு கண்டிப்பாக குறையும். அடுத்து ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தலாம். ஓசியாக இருந்தால் 103, பிசியாக இருந்தால் 96, பிசி முஸ்லீம் இருந்தால் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89. ஸோ எஸ்சியாக இருந்தால் 83, எஸ்சிஏ 77, எஸ்டியாக இருந்தால் 75, பிடபிள்யூ இருந்தால் 65. ஸோ இது பெண்களுக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஓகேங்களா? அடுத்து காமர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓசியாக இருந்தால் 98, பிசியாக இருந்தால் 95, பிசி முஸ்லீம் இருந்தால் 94, எம்பிசி மற்றும் டிஎன்சி இருந்தால் 93, எஸ்சியாக இருந்தால் 90, எஸ்சிஏ 87, எஸ்டி 80, பிடபிள்யூ 71. பெண்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் கண்டிப்பாக மதிப்பெண்கள் குறையும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் 108, பிசி இருந்தால் 105, பிசி முஸ்லீம் இருந்தால் 104, எம்பிசி மற்றும் டிஎன்சி 98. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 90, எஸ்சிஏக்கு 85, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 68. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபி. ஓசிக்கு பார்த்திங்கன்னா 105, பிசிக்கு 101, பிசி முஸ்லீமுக்கு 101, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 97,
எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 93, எஸ்சிஏக்கு 85, எஸ்டிக்கு 77, பிடபிள்யூடிக்கு 70. ஓகேங்களா. ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸு ஓசிக்கு 101, பிசிக்கு 98, பிசி முஸ்லீமுக்கு 97, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 93, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85, எஸ்சிஏவுக்கு 78, எஸ்டிக்கு 75, பிடபிள்யூடிக்கு 68. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர் ஓசிக்கு 103, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97, பிசி முஸ்லீமுக்கு 96, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 95, எஸ்சிக்கு 85, எஸ்சிஏக்கு 75, எஸ்டிக்கு 72, பிடபிள்யூடிக்கு 65. ஸோ மதிப்பெண்கள் பிஎஸ்டி மற்றும் பெண்களுக்கு மாறுபடும். அடுத்து ஜுவாலஜி நம்ம பார்த்தலாம். ஓசிக்கு 103, பிசிக்கு 99, பிசி முஸ்லீமுக்கு 98, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 94, எஸ்சிக்கு 88, எஸ்சிஏக்கு 85, எஸ்டிக்கு 79, பிடபிள்யூடிக்கு 69. ஸோ இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக உங்களுடைய சிவி செலெக்ஷனுக்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.